இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து பல்லுக்கு நடுவில் மாட்டுது. அதை நம்ம டூத் பிக் வச்சு ரிமூவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஓகே, என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா டூத் பிக் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். நீங்கள் தெரியாமல் குத்திப்பீங்க, உங்களோட கம்ஸ் இன்ஜூர் பண்ணிப்பீங்க. இல்லை டெய்லி யூஸ் பண்ணுறீங்க, அந்த ஹேபிட் இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு பல்லுக்கு நடுவில் அதுவே வந்து கேப் ஃபார்ம் ஆகிடும். ஸோ டூத் பிக் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ஃப்ளாஸ் யூஸ் பண்ணலாம். ஃப்ளாஸ் வந்துட்டு ஒரு த்ரெட் மாதிரி இருக்கும். அது வந்து ட்ரெடிஷ்னல் ஃப்ளாஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு லாங் த்ரெட் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வந்துட்டு ஒரு டிசைர் லென்த்துக்கு கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கையில் ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் பல்லுக்கு நடுவில் எங்கே மாட்டியிருக்கோ அங்கே வந்துட்டு அதை போட்டு நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு ரொம்ப ஃபேன்சியான ஃப்ளாஸ்லாம் வந்துருச்சு. அது ஜஸ்ட் நீங்க வந்து பல்லுக்கு நடுவில் எங்க உங்களுக்கு மாட்டியிருக்கோ அங்கே வச்சுட்டு ஜஸ்ட் நீங்க கடிச்சிங்க அப்படின்னாக்கா அது உள்ள ஸ்னாப் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் மாதிரி பண்ணிட்டு அதை புல் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஃப்ளாஸும் வந்துடும். உங்களுக்கு பல்லு எதாவது மாட்டி இருந்துச்சுன்னா அதுவும் க்ளீன் ஆயிடும். ஸோ ஃப்ளாஸிங் வந்துட்டு பல்லுல எதாவது மாட்டினா மட்டும்தான் பண்ணணுமா கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு ஜென்ரலாக நீங்கள் டூத் ப்ரஷ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பல்லோட வெளி சர்ஃபேஸ் மட்டும் தான் ப்ரஷ் பண்ணுவீங்க, இல்லை அக்ளூஸ் சர்ஃபேஸ் அப்படின்னா நீங்கள் சூ பண்ணுறப்ப யூஸ் பண்ணுற சர்ஃபேஸ் மட்டும் தான் ப்ரஷ் பண்ணுவீங்க.